மனுஷனை கெடுக்கக்கூடிய பொருள் நான் எப்படி விற்பேன், ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்தை நான் எப்படி விளையாடுவேன் என்று சொல்ல வேணாமா? இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நமக்கு சொல்லி தர்றாங்க? குல்லு முஸ்கிரின் வ முஃப்திரின் ஹராம். போதை தருகிற ஒவ்வொரு பொருளும் ஹராம். மனிதனுக்கு கேடு விளைவிக்கிற ஒவ்வொரு பொருளும் ஹராம். போதை மட்டும் ஹராம் இல்லைங்க, கேடு தந்தால் ஹராம். அப்ப கேடு தருகிற பொருள்களை நம்ம விக்கிறோமே, பொருளாதாரத்தை திரட்டுற விஷயத்தில் நாம ஏன் இஸ்லாத்தில் நுழையல? நம்ம எதுவும் நுழையல, இதெல்லாம் ரெடியா இருக்கிறோம். தொழுவையா சொல்லுங்க, 2 ரக்காத் 4 தொழுட்டுமான்னு கேட்கிறோம். 8 20 20 தொழுவோம், அதுக்கெல்லாம் தயாரா இருக்கணும். 33 தஸ்பீஹ்க்கு பதிலா 103 தஸ்பீஹ் செய்யணுமா, அதெல்லாம் செய்வோம். ஆனா அதுல தலையிடக்கூடாது. வியாபாரம் எங்க வியாபாரம்? நாங்க எதை வேணாலும் விற்போம். பீடி வித்தா தான் வேற சாமா விற்கும் நினைக்கிறான். என்ன நினைக்கிறான்? பீடி கூடாதுமா, பீடியை வச்சுத்தானே இன்னொன்னு விற்க வேண்டி இருக்கு. பீடி வாங்க வந்து சோப்பு வாங்குவான்ல, பீடி வாங்க வந்து எண்ணெய் வாங்குவான்ல, பீடி வாங்க வந்து மிளகாய் வாங்குவான்ல, கணக்கு பண்ற. அடே ரிஸ்க் அல்லாஹ் தர்றான், நீ இப்படி கணக்கு பண்றியா? இப்படி நீ கணக்கு பண்றியா? அதெல்லாம் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வந்து அவன் நினைச்சான்னு சொன்னா அப்படியே திருப்பி விடுவான், கல்ப அப்படியே மாத்துவான். ரிஸ்க் விஷயத்துல அவன் உனக்கு பொறுப்பேற்றிருக்கிறான். இதை நீ முழுசா நம்ப வேணாமா? ரிஸ்க்கு அல்லாஹ் பொறுப்பு நம்புறீங்களா இல்லையாங்க? அப்ப நம்ம ஹராமான கேடு விளைவிக்கிற எந்த ஒரு பொருளையும் ஒரு முஸ்லிம் விற்று சம்பாதிக்க கூடாது. விற்று அதன் மூலம் லாபம் சம்பாதிப்பது அவனுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. அதை செஞ்சா முழுசா நுழையலவன். அவன் அதை செய்தான் என்று சொன்னால் இஸ்லாத்தில் நுழைஞ்சு இருக்கிறான், இல்லைன்னு சொல்லல. இருக்க போய் தானே பள்ளியாசலுக்கு போறான், நோம்பு வைக்கிறான், முழுசா நுழைஞ்சிட்டானா? நுழையல. அதே மாதிரி இன்னும் நிறைய வைப்பான் கேடு விளைவிக்கிறது. நல்ல பொருள்களையே கலப்படத்தோடு விற்கிறானா? ஒரு முஸ்லிம்ங்க செய்யலாமா? மற்றவனுக்கு எந்த நெறியும் கிடையாது, கொள்கையும் கிடையாது, காசு சம்பாதிக்கிறது மாத்திரம்தான் அவனுக்கு இலக்கு. அவர்களுக்கு வழிபாடு மட்டும் இங்கே சொல்லிக் கொடுக்கப்படும். உங்கள் மார்க்கம் அப்படியா? கடவுளை கும்பிட்டா எல்லாம் போதுமா? அப்படி மார்க்கம் கிடையாது. அல்லாஹ்வுக்கு செய்யற கடமையை செய்ய வேண்டும், மனிதர்கள் விஷயத்திலும் சரியாக நடந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு மார்க்கத்தில் வந்திருக்கிற நாம் கலப்படம் செய்யலாமா? முஸ்லிம் செய்யறான தேங்காய் எண்ணெய் விலை ஏறி போச்சுன்னு சொன்னா கம்மியா கொடுக்குறேங்கிற காரணத்துக்காக வேண்டி தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் வாங்குறான், ஒயிட் ஆயில் ஒன்று அதையும் வாங்குறான், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தேங்காய் எண்ணெய் கொடுக்குறான். தெரிஞ்சே கொடுக்குறான். தேங்காய் எண்ணெய் வாங்கி அதே கலர்ல ஒயிட் ஆயில் ஒன்று இருக்கும், அது அவ்வளவு கெமிக்கல். அதை தலைக்கு தந்தா முடியெல்லாம் கொட்டி போயிடும். அதை பத்தி இவனுக்கு கவலை கிடையாது. யாரு முடி? உங்க முடியா கொட்டி, அவன் முடியா கொட்டி போக போகுது, வாங்குற முடிதானே கொட்டி போக போகுது. என்னோட தொலைஞ்சு போங்கடா. எனக்கு ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய் வித்து 50 காசு கிடைச்சால் ஒயிட் ஆயில் கலந்து விற்கிற தேங்காய் எண்ணெயில எனக்கு 5 ரூபாய் கிடைக்கும். அதன் அர்த்தம் ஒரு முஸ்லிம் இப்படி செய்யலாம். நீ எங்க முஸ்லிம் முழுசா நுழைஞ்சிருக்கப்ப? நீ எப்ப முஸ்லிம் முழுசா நுழைஞ்சு இப்படி செய்வியா? நீ தேங்காய் எண்ணெய் இல்லாததை தேங்காய் எண்ணெய்னு சொல்லுவியா? நீ சொல்றிய? அப்படி நடந்து கொண்டிருக்கிறீர்களே. டூப்ளிகேட் விற்கிறான். டூப்ளிகேட் விற்கிறதுக்குன்னே கடைகள் இருக்கிறது. அதை வாங்கிட்டு வந்து டூப்ளிகேட் தெரிஞ்சே விற்கிறான். பாக்குறமா இல்லையா? அப்ப உணவுல கலப்படம், மிளகாயில கலப்படம், மல்லியில கலப்படம், புளியில கலப்படம், எண்ணெயில கலப்படம், நெய்யில கலப்படம், சீரகத்துல கூட கலப்படம், மிளகுல கலப்படம், பப்பாளி விதை மிளகை கலந்து விட்டுருவாங்க. பப்பாளி மிளகு மரத்தில் இருக்குது. பப்பாளி விதை மிளகை கலந்து 1 கிலோ மிளகுக்கு ஒரு 100 கிராம் பப்பாளி தட்டு முடிஞ்சு வச்சுல கதை. 10 கிலோ 11 கிலோ போயிருமில்லங்க. 10 கிலோ மிளகு 11 கிலோவா போயிடும். மிளகு ரேட்டு என்ன, பப்பாளி விதை என்ன ரேட்டு? தனியா தூக்குனாப்புல கிடைக்கும். 10 கிலோ மிளகு வித்தான்னு சொன்னா 1 கிலோ மிளகு தூக்குனாப்புல லாபம் கிடைக்கும்ல. அரிசியில கலக்கிறதுக்காக வேண்டி விருதுநகர் பக்கம் போனா அதுக்குன்னு ஃபேக்டரி வச்சுக்கிறாங்க. கல்லு 5020 கலக்கிறதுக்கு அந்த சைஸ்ல கல்லு தயாரிக்கிறதுக்கு ஃபேக்டரி. அழகா அரிசி மாதிரியே உடைச்சு போட்டுரும். ஒரு கருங்கலத்துக்கு உள்ள போடுவாங்க, எப்படி வரும்? அரிசி மாதிரியே வரும். கிடக்கிறது தெரியாது. தாய்மார்கள் தடுமாறுவாங்க பிறக்கிறதுக்கு. கல்லு வருது அதனுடைய கலர்ல இருந்தா தானே எடுக்க முடியும். அரிசி கலர்ல இருந்தா அது சாப்பிடும்போது கடிக்குமா தெரியும். வேகமா சாப்பிடறவனா அவனுக்கு அவ்வளவுதான். பல்லுல கட்டிச்சானே வர்ற கோபத்தை பார்க்கணுமே. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? இவன் நெறிமுறைகளை பத்தி கவலை கிடையாது, காசு சம்பாதிக்கணும். நாம எதுல இஸ்லாத்துல முதல்ல நுழையணும் தெரியுமா? காசுல நுழைங்க. காசு விஷயத்தில் எவன் இஸ்லாத்தில் முழுமையா நுழைகிறானோ
மற்றதெல்லாம் ஈஸியா நுழைஞ்சிருவான். இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தான் எல்லாம் செய்யறேன்னு சொல்றாங்க. கேட்டான்னு சொல்றான், ஒரு ஜான் வயிறு இல்லாட்டி உலகத்தில் எது கலாட்டாங்களாம். இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தான் போட்டு பண்றீங்களப்பா. அந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு நீ திரட்ட வேண்டிய விஷயத்தில் இஸ்லாத்தில் முழுமையா நுழைஞ்சு காட்டு. இன்றைக்கு என்ன பேர் நம்ம எடுத்திருக்கோம் தெரியுமா? இன்னொன்றை நான் உங்களுக்கு கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். இந்த நாட்டில் இஸ்லாம் பரவியது. எப்படி பரவியது? எங்களை மாதிரி பேச்சாளர்கள் வந்து இஸ்லாத்தை சொன்னாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் அப்படியே பேச்சாளர்களை உருவாகி அடுக்கு மொழியில உங்கள்ட்ட விஷயத்தை எடுத்து சொல்லி அப்படியே இஸ்லாத்தை பரப்புனாங்க? இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட பாடம் கற்ற சஹாபாக்கள்ட்ட பாடம் கற்ற தாபியீன்கள் நம்ம நாட்டுக்கு வந்தாங்க. என்னவா வந்தாங்க? வியாபாரிகளாக வந்தார்கள். கடல் வழியாக வாணிகம் செய்யக்கூடியவர்களாக இந்த நாட்டுக்கு வந்தார்கள். அவர்களுக்கு தமிழ் தெரியாது. நம்ம அப்பன் பாட்டன் பேசுகிற தமிழ் பாஷை அவர்களுக்கு தெரியாது. அரபு தான் அவர்களுடைய தாய்மொழி. அந்த மக்கள் இந்த நாட்டில் வந்து வியாபாரம் செய்தார்கள். அந்த வியாபாரத்தை தான் உங்க அப்பன் பாட்டன் பார்த்தார். அதை பார்த்து தான் இஸ்லாத்திற்கு போனார்கள். அரபியர்கள், சஹாபாக்கள், தாபியின்கள் பெரிய பெரிய பயான் பண்ணி நம்முடைய அப்பன் பாட்டன்மார்களை இஸ்லாத்தில் சேர்க்கவில்லை. வந்தாங்க. அவங்களுடைய சுத்தம், நேர்மை, ஒழுக்கம், வியாபாரத்தில் கடைபிடிச்ச அந்த நெறிமுறை இதையெல்லாம் பார்க்கறாங்க. என்னடா இப்படி ஒரு சமுதாயமா? காசுக்கு எதை வேண்டாலும் செய்யலாங்கிறாங்க, இந்த அளவுக்கு அப்படி செய்ய மாட்டேங்கிறாங்களே என்கிற அளவுக்கு அந்த மக்கள் என்ன பண்றாங்க? அதை ஆச்சரியப்பட்டு இது மாதிரி ஒரு வாழ்க்கையை நமக்கு வேணும்னு விரும்பி இஸ்லாத்தை தழுவினார்களே தவிர பிரச்சாரங்களை வைத்து இஸ்லாம் பரவினது கிடையாது. நடத்தையை வைத்து பரவியது. அந்த சஹாபாக்கள் தாபியின்களுடைய நன்னடத்தையினால் பரவியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வியாபாரத்தை எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, இந்த காசு பண விஷயத்துல எவ்வளவு நெறிமுறையை கையாளணும் என்பதற்காக வேண்டி எவ்வளவு நுணுக்கமாவெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் என்று சொன்னால், ஒரு மரம் இருக்கிறது, பேரிச்ச மரம். அதான் இருந்தது அரபு நாட்டில் இருந்து பேரிச்ச மரம். பேரிச்ச மரத்துல என்ன இருக்கு? நம்மள்ட்ட ஒரு 100 பேரிச்ச மரம் இருக்குது. ஒருத்தனை கூப்பிட்டு இந்த 100 பேரிச்ச மரத்தில் என்ன விளையுமோ இந்த வருஷம் அதை நீ எடுத்துக்க, எனக்கு 1000 ரூபாய் கொடு என்று சொல்லுகிற ஒரு முறை அந்த காலத்தில் இருந்தது. இப்போ இருக்கிறது. இப்போ நம்ம என்ன செய்யறோம்? பள்ளிவாச மரத்தை குத்தகைக்கு விடுறாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், பள்ளிவாசலுக்கு சொந்தமான தென்னை மரங்கள், பள்ளிவாசலுக்கு சொந்தமான மாந்தோப்புகள் எல்லாம் இதே அடிப்படையில் குத்தகைக்கு விடப்படுகிறது. இதே அடிப்படையில் மரத்தை காட்டுறது. இந்த மரத்தில் ஒரு வருஷத்துக்கு என்னவெல்லாம் வருமோ அதையெல்லாம் நீ எடுத்துக்க, எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துரு. சொல்றமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க தெரியுமா? மரத்தை நீங்கள் மரத்தில் உள்ளதை விற்பதாக இருந்தால் வெறும் மரத்தை விற்க முடியாது. அதில் பூ பூத்திருக்குமே, பூவை காட்டி அப்போ விற்க இயலாது. பிஞ்சியா இருக்குமே, இந்த பிஞ்சையெல்லாம் காட்டி இது பெருசானோன்னு எடுத்துக்க என்று விற்க இயலாது. எப்ப விற்கணுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹத்தா தஹ்மார்ர, அது கனிந்து சிவக்கிற வரைக்கும் மரத்தில் உள்ளது விற்காத. கனிந்து சிவந்திருக்கு பாரு, அதை காட்டி இந்த பார் தெரியுதா கண்ணுக்கு, இது இவ்வளவுன்னு சொல்லு. மரத்தில் உள்ளது நீ விற்கிறதா இருந்தால் பிஞ்சியை காட்டி இந்த பிஞ்சு எத்தனை காய ஆகுமோ, அந்த எத்தனை காய் எத்தனை கனியா ஆகுமோ அதுக்கு இத்தனை ரூபான்னு சொல்லி விற்காதப்பா. எப்ப நீ விற்கலாம்? மரத்தில் உள்ளதை நீ விற்பதாக இருந்தால் என்ன செய்யணும்? அது கனிந்திருக்கு பாரு, அதை காட்டி இதோ பாரு கனிஞ்சு இருக்கிறது, இன்னைக்கு வேண்டால் நீ ஏறி பறிச்சுக்கலாம், இதுக்கு எவ்வளவு சொல்ற? இப்படி கேட்கணுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மரம் எதுக்கு இதை சொல்றேன்? இது ஏமாற்றமாயிருமா? பிஞ்சை காட்டி இந்த பிஞ்சு 100 பிஞ்சு இருக்கு பத்தியா, 100 பிஞ்சு என்னவாயிரும்? 100 காய் ஆகுமா? 100 காய் 100 கனி ஆகுமா? அப்படின்னு சொல்லி நீ வித்து 100 பிஞ்சியும் அழிஞ்சு போச்சுன்னு சொன்னா உனக்கு எப்படா உன் சகோதரனுடைய காசு ஹலாலாவும்? ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, ஃபபிமா யஸ்தஹில்லு மாலு அஹீக, உன் சகோதரனுடைய செல்வம் உனக்கு எப்படி ஹலாலாவும்? நீ உனக்கு என்ன கொடுத்த? வெறும் மரத்தை கொடுத்து நீ 1000 ரூபாய் வாங்கிக்கிறியா? மரத்தை கொடுக்குற, இதுல விளையிறதெல்லாம் உனக்குன்னு சொல்ற. ஒரு வருஷம் விளையவே இல்லை, இந்த 1000 ரூபாய் எதுக்கு நீ வாங்கினப்பா? உன் மரத்தினால அவன் எந்த ஃபாயிதாவும் அடையலையே. அப்ப நம்ம என்ன பண்றோம்? இப்படி விற்க சொல்றாங்க. நீங்க பிஞ்சு விற்கலாம். எப்படி விற்கலாம்னா பிஞ்சுக்கு உள்ள ரேட்டை போட்டு விற்கலாம். இந்த மாதிரி பிஞ்சு இருக்குல்ல, இந்த பிஞ்சுக்கு என்ன ரேட்டோ
அது எதுக்கு யூஸ் ஆகுமோ அதை வித்துருப்போம். பூ விற்கிறியா, பூவுடைய ரேட்டை போட்டு தான் விற்கணும். இந்த பூ காயாவும் அப்புறம் காய் கனியாவும் வித்துடக்கூடாது. தென்னை மரமா, அதனுடைய பாலையை பார்த்து தேங்காய் ரேட்டு போட்டு வாங்கிடக்கூடாது. அடுத்த வருஷம் தேங்காய் எடுத்துக்கன்னு சொல்லக்கூடாது. குறும்பையா இருக்குமே அதை பார்த்துட்டு தேங்காய் ரேட்டு போடக்கூடாது. இளநியா இருக்குமே அது தேங்காயான எடுத்துக்கன்னு சொல்லக்கூடாது. இளநியை காட்டினா இளநியை தான் விற்கணும். இப்ப எடுத்துக்கிற சொல்லணும். இந்த பாரு எடுத்துக்க இளநீ ஏறி பறிச்சுக்கப்பா, 100 இளநீ இருக்கா, 100 இளநீ காசு கொடு. இந்த 100 இளநீ 3 மாசத்துல பெரிய தேங்காய் போகும், அதுக்குள்ள காசை தான் கேட்கக்கூடாது. 3 மாசம் கழிச்சு பறிச்சுக்கன்னு சொல்லக்கூடாது. ஏன்?